வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 28/7/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 27/7/2025 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. இப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 921. இந்த 921க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பாருங்கள் போர்டு மராத வெற்றி கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் போர்டு வீசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. 2 செட்டில் பார்த்தீங்கன்னா 2-1 கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்னு அவ்வளோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9-2-1 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். 2-1 அப்படின்றது நம்மளுக்கு பிசி வந்து 2 பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காகவும் அந்த பாக்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து ஆல் போர்டு மிஸ் ஆகிடுச்சுன்பா. ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 நம்பருமே கொடுத்துருக்கோம். 8-3 9க்கு பதிலாக 8 இல்லை 3 ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு 1 மணிக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. போர்டு வீஸாக பார்த்தீங்கன்னா சி போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி பார்த்தீங்கன்னா 8-1-0. இந்த 8-1-0க்கு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கிடச்சிருக்குன்பா. 0-8 2 நம்பர் கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசியில் அப்படியே மாறி வந்திருக்கு. மாறி வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0-8ன்னு கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாக்ஸ் பாருங்கள் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0-8 அப்படின்றது ஏசி வந்து கனெக்ட் ஆகி 2 பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2-3 கொடுத்துருக்கோம். 1ஆம் நம்பர் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் ஒரு எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நண்பா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்பரு போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனாலும் நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 0-7-1. இந்த 0-7-1க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பாருங்கள் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 7-0 2 நம்பருமே கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது. அதில் நம்மளுக்கு 2 நம்பரும் உள்ளே வந்ததுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இல்லைனா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 0-7 அப்படின்றது இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 0-1 அப்படின்றது நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இந்த 0-1 பார்த்திங்கன்னா ஏசி இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த 2 நம்பரும் பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு. 6-0-7 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9-0-1 6-0-1 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6-0-7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டில் வந்து மிஸ் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா 0-1 அப்படின்றது ஏசியும் 0-7 அப்படின்றது ஏபியும் வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குன்பா. போர்டு வீசாமல் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்லேயும் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு 28/7/2025 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-8 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-7 ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-4 8-3 4-1 8-1 3-1 4-7 ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 8-1 8-2 8-1 2-1 பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-4-1 2-4-7 2-3-1 2-3-7 8-4-1 8-3-7 ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2-4-1 8-4-1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-7 1-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6-0 பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-5 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4 ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 9-1 9-4 6-1 6-4 0-4 5-4 ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6404. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 691 694 651 654 091 054. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 691 054. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 14 14லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 39, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 62, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 70. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்க 36 32 37 67 60 27. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6737. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 367 360 327 320 967 920. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 367 320. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 36 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா 1 1 7 7 4 4 6 6 அப்படின்னு 3 ஷோவும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.